95வது மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட குறிச்சிப்பிரி வெட்டேரி பகுதியில் இன்று மாமன்ற உறுப்பினர் அண்ணன் கவுன்சிலர் காதர் அவர்களுடைய தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதில் நாம் தமிழர் கட்சிக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. அந்த வகையில் அழைப்பை ஏற்று நாம் மக்களுடைய பிரச்சனைக்காக பல கோரிக்கைகளை வச்சுருக்கோம். அதை நம்ம மனுவாகவும் கொடுத்துருக்கோம். அவங்க அதை சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து பார்க்கிங் பிரச்சனை, சாலை குண்டு குழியுமா இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த தெருநாய் பிரச்சனை, இது போன்ற குப்பை பிரச்சனை, இது போன்ற பல பிரச்சனைகளை நம்ம மனுவாக கொடுத்துருக்கோம். அதை இன்முகத்தோடு மாமன்ற உறுப்பினர் அவர்கள் வாங்கி கொண்டு அதை சரி செய்து தருவதாக கூறியிருக்கிறார்கள். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு விடுத்ததுக்காகவும் இந்த கருத்தை அனைவரிடம் கேட்கணும் அப்படிங்கிற போக்கு ரொம்ப மதிக்கத்தக்கது. அதனால் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நம்முடைய நாம் தமிழர் கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிப்பளிக்கணும் அப்படிங்கிற வகையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ததுக்கு நான் உண்மையிலே பாராட்டுறேன். அதே சமயத்தில் இந்த இட்டேரியில் பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை பிரச்சனையாக இருக்கிறது பார்க்கிங் பிரச்சனை தான் முதன்மை பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இந்தந்த வெளி மாநிலங்களில் உள்ள காரு 6 மாதம் 1 வருஷம் பார்க்கிங் பண்ணிருக்கு. அதனால் அந்த பார்க்கிங்கை சரி செய்யணும். அதே மாதிரி ஒரு சில சாலைகள் குண்டு குழியுமா இருக்குது, அதை உடனே சரி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அந்த போத்தனூர் பகுதி 95வது மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்டதுனால மென்ஷன் பண்ணுறேன். போத்தனூர் அதிகமாக பெருமழை பெஞ்சு அப்படின்னா தண்ணி தேங்கி நிற்கிது. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த சாக்கடையில் மண் அடைச்சிருக்கு. இந்த தீர்ப்பு பண்ணுறவங்க எப்பவுமே மேலே இருக்க தண்ணி மட்டும்தான் வைக்கிறாங்க, அந்த மண்ணை அவங்க க்ளீன் பண்ணுறதில்ல. அதே போல் அந்த ஆத்துப்பாலம் 2வது வீதியில் பார்த்தீங்க அப்படின்னா சாலையை கொத்தி போட்டிருக்காங்க. சின்ன குழந்தைங்க காலை வச்சாலே எங்கள் வீட்டு குழந்தைங்கனால சொல்லலை, பல பேர் காய ஏற்பட்டுருக்கு. அதுக்கு என்ன தெரியும்? 2வது வீடு ஏன் கால் 2வது வீடில் அதே மாதிரி வயதானவங்க, முதியவங்க அது எல்லாமே விழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி திருமறை நகரில் சுந்தர் ஜெயமாத் பள்ளிக்கு பக்கத்துலேயே குப்பையை வச்சு அதை பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பகுதியில் காட்டில இந்த பகுதியில் வளர்ச்சி பணிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை நாங்கள் பாராட்டுறோம். நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த வளர்ச்சி பணிகளை என்றைக்குமே நாம் தமிழர் கட்சி இதே டிசைனை நாங்கள் போகிறோம். இதுதான்